என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உடம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிறத விட மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. நீங்கள் உடம்ப தான் ட்ரெயின் பண்ணுறீங்க, அது முக்கியமே இல்லை. மைண்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலை, எல்லாமே வேஸ்ட்டு தான். ரொம்ப சரியா தான் சொன்னேன். பாராட்டாக்கோர் பார்க்கோர் பண்ணும்போது பார்க்குற எதிரி கொஞ்சம் கொலநடுங்கி தான் போவோம். குட் மார்னிங் சார். ஹலோ, வெரி குட் மார்னிங். உங்க எல்லாருக்கும் இன்னும் நிறையவே ட்ரைனிங் வேணும். இன்னும் நீங்க ட்ரெயின் ஆகணும். காத்து மாதிரி சும்மா ஸ்பீடா போகணும். இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு மிஷன் இருக்கு, போகணும். ஹலோ லட்டு சிங் சார், சாமி அங்கிள் வீட்டில் யாரோ 2-3 பேர் திருடிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க நிச்சயமா பெரிய கேங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. என்னது, இந்த லட்டு சிங் இருக்கிற ஏரியாவுல திருட்டா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஓஹோ, உனக்கு தான் தெரியும்ல. அப்ப நான் உடனே கிளம்பி வரேன் சிவா. இதோ வந்துட்டேன். லட்டு சிங் இருக்கிற ஏரியாவில் வந்து திருட்டுத்தனம் பண்றீங்களா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன், எத்தனை பேரை நான் துவைச்சு எடுத்திருப்பேன். நீங்க எல்லாரும் உங்க வேலையை ரொம்ப தெளிவா பண்ணிருக்கீங்க. இந்தாங்க உங்க பங்கு, போங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. Thank you, sir. பாராட்டாக்கூர், நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கல, ஆனா பரவாயில்ல. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். இன்னைக்கு வெறும் ஆரம்பம் மட்டும்தானே. நம்மளோட இந்த வேதா சிட்டில வித்தியாசமான திருட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. திருட வரவ கஜனாக்குள்ள இருக்கிற பணத்தையும் நகைப்பெட்டியை மட்டும்தான் திருடுறான். அவன் டார்கெட் பணம் இல்ல, நகைப்பெட்டி தான். இன்னும் கூடுதல் நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நைட் நியூஸ் நீங்க எல்லாரும் பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. இவன் ஒழுங்கா நியூஸ சொல்றானோ இல்லையோ, ஆனா எல்லாரையும் அழகா பயமுடுத்துறான். குட் மார்னிங் தாத்தா அவர்களே. குட் மார்னிங் பாட்டி அவர்களே. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க லட்டு சிங் சார், டிஃபன் சாப்பிடுங்க. சரி, காலையில என்ன இந்த பக்கம்? சும்மா இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். 2 பேரையும் பார்த்துட்டீங்கல்ல?
ஓகே பாய். என்னம்மா நீ லட்டு சிங் சாரை வெறிப்பேத்திக்கிட்டு இருக்க? ஷாப்ல தான் போட்டுமே. அதெல்லாம் வேண்டாம். நம்ம சிவாவை அந்த திருடங்களை பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அட நான் எதுக்கு பாட்டி சொல்ல போறேன்? அவன் ஒரு சின்ன பையன். இல்ல 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 அவன் சின்ன பையன் இல்ல. ஆனா அந்த திருடனை பிடிக்கிறது இந்த லட்டு சிங்கோட வேலை. பாருங்க பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இந்த திருடனை பத்தி புரியவே இல்லை. நகைப்பெட்டி பணப்பெட்டியில இருக்கிறத மட்டும் தேடி புடிச்சு திருடிக்கிட்டு போறான். வெளியே வைக்கிற பணம் பொருள் எதையும் அவன் எடுக்கிறதே இல்லை. அவன் யாருன்னு தெரியல, ஆனா பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா இருக்கான். அவன் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்ங்கிறதால அது எவ்வளவு பெரிய ஆப்ஸ்டிக்கலா இருந்தாலும் அதை ஈஸியா தாண்டி போய்கிட்டே இருப்பான். அவனை பிடிக்கணும்னா கண்டிப்பா நாமளும் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா மாறணும். போதும், ஆரம்பிச்சிட்டீங்களா? அமைதியாரு. எந்த ஐடியாவும் நீ கொடுக்க தேவையில்ல. சாரி பாட்டி. சிவானி கவலையே படாத. என்னோட மூளையில ஒரு நல்ல யோசனை தோணி இருக்கு. அவங்கெல்லாம் பார்க்கோர் எக்ஸ்பர்ட் தானே. அவங்கள நாம பிடிக்கணும்னா நாமளும் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா மாறணும். நானும் பார்க்கோர் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுல பக்காவா ட்ரைனிங் ஆகி பார்க்கோர்லயே நான் அவங்கள பிடிக்கிறேன். அற்புதம் சிவா, பிரமாதம். என்னம்மா செட்டு போட்டிருக்கீங்கப்பா நீங்க எல்லாரும். நானும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். யாராவது எனக்கு கீழே இறக்கி விடுங்கப்பா. ஐயோ தொங்கிக்கிட்டு இருக்கேன், என்னால முடியல, தலை சுத்துது. மிஸ்டர் தத்தா, உங்க வீட்லயும் திருட்டு போயிடுச்சா என்ன? மிஸ்டர் சர்மா, உங்க வீட்லயுமா திருட்டு போயிடுச்சு? ஆமா வர்மா சார். அப்போ உங்க வீட்லயும் திருடு போயிடுச்சா என்ன? ஆமா, என்னோட வீட்லயும் திருட்டு போயிடுச்சு. அங்கிள், உங்க எல்லாருக்கும் ஒருத்தர் தெரியுமா? லாஸ்ட் மந்த் நாங்க எல்லாரும் சேர்ந்து லீவா இருக்கேன்னு வேதா சிட்டிக்கு டூர் போயிருந்தோம் சிவா. அப்பதான் எல்லாரும் பழக்கமானோம். இத்தனை நாளா இங்க திருட்டு நடந்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து வீனஸ் சிட்டிக்கு போனீங்களோ அவங்க வீட்டுல மட்டும் தான் திருட்டு நடந்துகிட்டு இருக்கா? வேற யார் வீட்லயும் நடக்கலையா? இல்ல, நீ சொல்றது உண்மைப்பா. யார் யாரெல்லாம் டூருக்கு போனோமோ அவங்க வீட்டுல தான் திருட்டு போகுது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இன்னைக்கும் கிடைக்கல. அப்படி நீங்க எதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க?
சரி, உனக்கு மட்டும் நான் சொல்றேன். போன மாசம் நான் வீனஸ் சிட்டியில 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை திருடிட்டு போலீஸ் துரத்துறாங்களேன்னு ஒரு ஜுவல் ஷாப்புக்குள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அசையாதே, அவனை ஃபுல்லா செக் பண்ணுங்க. அந்த பஸ் எங்க போகுது? அந்த பஸ் வேதாஸ் நகரத்தை சேர்ந்தது. வருஷம் டூருக்கு இங்க தான் வருவாங்க. இந்த வருஷமும் வந்துட்டு போறாங்க. நான் அப்பவே டூருக்கு வந்தவங்களோட லிஸ்ட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். அப்பவே இந்த பார்க்கோர் டீமை ரெடி பண்ணி எல்லார் வீட்லயும் திருடணும்னு நான் முடிவு பண்ணேன். நிச்சயமா யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் அந்த டைமண்ட் பாக்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமா இது உங்களுக்கு நல்ல செய்தி. இன்னும் ஒரே ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. நீங்க வச்ச வைரத்தோட டப்பா அந்த வீட்டில் தான் இருக்கணும். என்ன? ஓ, அப்ப இது எனக்கு நல்ல நியூஸ் தான். இன்னைக்கு நைட் என்னோட 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் என் கைக்கு வரப்போகுது. சந்தோஷமாக இருக்கு. இதுதான் அந்த லிஸ்ட் சிவா. இவங்க தான் போன மாசம் நம்ம ஊர்ல இருந்து வீனஸ் நகரத்துக்கு டூர் போனவங்க. அதுவும் இவங்க வீட்ல மட்டும் தான் திருட்டு போய்கிட்டு இருக்கு சிவா. லிஸ்ட்ல மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். அந்த வீட்ல மட்டும் தான் திருட்டு நடக்கல. அப்படியா? அப்போ அந்த ஒரு வீடு தான் பாக்கி இருக்குன்னு சொல்லு. ஓகே, இன்னைக்கு நைட் நாம அந்த வீட்டை யாருக்கும் தெரியாம நோட்டம் விடணும். அவன் நிச்சயமா ஏதோ ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கான். அது இந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் வீட்ல தான் இருக்கு. இந்த வீட்ல திருட்டு நடக்காம நம்ம தடுத்து நிறுத்தணும். அவங்க நிச்சயமா இங்க வருவாங்க. ஹேண்ட்ஸ் அப். உங்களை நாலா பக்கமும் நாங்க சுத்தி வளைச்சிட்டோம். ஹை, லட்டு சிங் சார், நீங்க ரோட் வேஸ்ல அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நான் மேல போய் அவங்கள ஃபாலோ பண்றேன். ஏய் சின்ன பையா, உனக்கு என்னதான் பிரச்சனை? பையனை நீங்க சொல்றதுதான் பிரச்சனை அண்ணா. சிவா, என்னோட பேரு சிவா. திருடின பேக ஒழுங்கா என்கிட்ட கொடுங்க. உங்க பாஸ் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. நில்லுங்கடா, இல்லைன்னா சுட்டு போட்டுக்கிடுவேன். நிக்கிறானுங்களா பாரு. ஆமா, உங்களை இங்க இருந்து குதிக்க சொல்லி யார் சொன்னது?
வெல் டன் பாய்ஸ், வெல் டன். உங்க மிஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு பாரா டாக்கூர். எஸ் எஸ், இப்போ இந்த வைரம் என்னோடது. ஆனா உங்களால தான் எனக்கு இந்த வைரம் கிடைச்சது. அதனால இதுல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க போறேன். இந்த பையன் எங்கேயும் வந்துட்டானா? இவன் நம்மள ஓவரா டென்ஷன் ஆக்குவானே. ரொம்ப மோசமா போட்டு அடிப்பான் பாஸ். ஒரு பையனா நடந்துக்க மாட்டியாடா நீ? பெரியவங்களுக்கு மரியாதை தரணும்னு அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையாடா? அடடா, அப்பா அவன் அடிச்ச அடிக்கு இன்னும் இந்த பல்லு வலிச்சுக்கிட்டு இருக்கு பாஸ். ஏய் சின்ன பையா, எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிடுச்சு. அமைதியா இங்க இருந்து கிளம்பிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னோட பேரு சிவா அங்கிள். உங்களுக்கு தேவையானது வேணா உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா எனக்கு தேவையானது இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பையனை வேண்டாம், அந்த பையனை நானே பாத்துக்கிறேன். இந்த பாராட்டாக்கோர் பார்க்கோர் பண்ணான்னா பாக்குற எதிரி கொலை நடுங்கி போவான்னு இவனை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்க இருந்து யாரும் அசையக்கூடாது. உங்க முன்னாடி நாங்க சின்ன பசங்க அங்கிள். சிவாவா அங்கிள்னு சொன்னீங்க, அப்புறம் அவ்வளவுதான். சின்ன பையனா நடந்துக்கணும், ஆனா இவன் அங்கிள் மாதிரி அடிக்கிறா. என் 15 கோடி மதிப்புள்ள வைரம் போச்சு. இந்த வைரத்தை எங்க இருந்து கொள்ளையடிச்சீங்க? இந்த வைரம் லாஸ்ட் மந்த் வீனஸ் சிட்டில திருடு போனதாச்சே. அந்த ராபரியை தான் அந்த பிக்கெஸ்ட் ராபரி ஆஃப் த இயர்னே சொன்னாங்க. அந்த திருட்டு பயபுல இப்ப சிக்கி இருக்கு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. நீ இவனை பத்தி கவலையே படாத. இவனுக்கு ரொம்ப நல்ல கவனிப்ப ஜெயில நான் ஏற்பாடு பண்றேன்.